துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத பலன். துலாம் ராசியின் அதிபதி சரிங்களா, 1க்கும் 2க்கும் அதிபதி 2ல் இருக்கிறார். அப்போ மறைமுக வருமானம், மறைமுக குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். தங்களின் 11ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 3ல் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் மூலமாக இல்லை சகோதரர்கள், மூத்த சகோதரிகள் மூலமாக புதிய வரவுகள், வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 5ல் ராகு பகவான் இருக்கிறதுனால யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக கவலைப்பட்டிருந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு பெண் குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதனால மருத்துவ உதவியோடு நீங்க மருத்துவரை அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. பெண் குழந்தை நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான, மகாலட்சுமி தங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 11ல் கேது பகவான் இருக்கிறாரு. 11ல் கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நீங்கன்னு சொல்லலாம். 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 9ல் இருக்கிறார். ஸோ 9ல் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மூலமாக சிறிய பிரச்சனைகள், பண விரயங்கள் ஏற்படும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியோட அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க புதிய முயற்சிகள் செஞ்சாங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரு சிறிய உபாதைகளை ஏற்படுத்தும், பண விரயங்களை ஏற்படுத்தும் சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களின் தந்தைக்கு இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் என்ன வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகி அதற்கான விஷயங்களை சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.